Hi, welcome to Ram's Kitchen. இன்னைக்கு Ram's Kitchenல நம்ம தால் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். யூசுவலா தால் ஃப்ரை வந்து தோரம்பருப்புல செய்வாங்க. நம்ம இன்னைக்கு பாசி பருப்புல எப்படி தால் ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா very simple 2 minutes tasty. வீட்ல எதுவுமே இல்லங்கம்போது நீங்க இத ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா செஞ்சிரலாம். இதுக்கு பாசி பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் பாசி பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பெருங்காயம், கொஞ்சம் தேங்காய் துருவல். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாசி பருப்பை லேசா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா வாசம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 ல இருந்து 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சு இதை வேக வைக்கலாம். நான் 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நீங்க பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் வெளக்கெண்ணெய் ஊத்திக்கோங்க. பருப்பு சீக்கிரமா வேகும். இப்போ வாணலியில கொஞ்சம் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய். கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சீரகம், வெங்காயம் போடுங்க. பெருங்காயம் போடுங்க. இது நல்லா வேகணுங்க. நல்லா ப்ரௌன் கலரா ஆகிற வரைக்கும் இதை வதக்குங்க. பருப்பு வேகும்போது நீங்க சைடு பை சைடு இதை செஞ்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பருப்பு பாதியா வெந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு. உப்பு எடுத்த உடனே போடாதீங்க, ஏன்னா வேகாது பருப்பு. இது கொஞ்சம் நல்லா வேகணும். பருப்பு நல்லா மலர்ந்து வர வரைக்கும் வேக வைங்க. பருப்பு முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் இதில் போட்டுருங்க. கொத்தமல்லி தழை. இதை கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு பருப்பு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம். இறக்குனதுக்கப்புறம் அது கெட்டியாயிடும். நல்லா வெந்துருச்சுங்க. இறக்கிக்கலாம். சூப்பரான பூரி தால் ஃப்ரை ரெடி. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு சுடுசாதத்தில் நெய்யை போட்டு பிசைஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கங்க. தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.